உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ லட்சுமி. ஸோ அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வருகிற குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நமக்காக விளக்க இருக்கிறாங்க. ஸோ வாங்க அவங்கக்கிட்டே பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ வருகிற குரு பயிற்சி எல்லாருமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்காதா அப்படின்னு தான் பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு கல்யாண பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. ஸோ திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற பல பேருக்கு தெரியாமல் குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ குரு பார்வை வந்ததுக்கு அப்புறமாவது திருமணம் கைகூடி வரணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ 12 ராசிக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் அமைய போகுது அப்படிங்கிறத ஒரு ஜோதிடராக நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு பலர் பேரும் கேட்க காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் முதலாவதாக மேஷ ராசியிலிருந்து ஆரம்பிச்சிடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியானது ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இடத்துக்கு தாங்க வருது. 3ஆம் இடம் சிறப்பில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் 3 அப்படின்றது வந்து முயற்சிக்கான ஸ்தானம், வெற்றிக்கான ஸ்தானமும் அதுதான். அதே மாதிரி ஒரு மாற்றம், தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம், சகோதரஸ்தானம். இந்த ஸ்தானத்துக்கு குருவானவர் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து மாறி 3வது வீட்டுக்கு வரார். ஸோ இப்படி வரும்பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு உட்கார்ந்த இடத்துக்கு எடுத்துருவாரு, பார்க்குற இடத்த பலப்படுத்துவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் உட்கார்ந்த இடம் எதுவாக இருந்தாலும் அவர் பார்க்குற இடத்துக்கு அவர் பலப்படுத்துறாருன்றது உண்மை. கோச்சாரத்தில் அவர் பலப்படுத்துறாரோ இல்லையோ பார்க்குற இடத்துல ஓரளவுக்கு நன்மைகள் கண்டிப்பாக செய்வார். அப்போ அவர் பார்க்குறதே 7, 9, 11வது இடம். 7ன்றது களத்திரஸ்தானம். அப்போ குவைட் நேச்சுரலாக இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இவங்க முயற்சிகள், ஏன்னா ஒரு முயற்சி ஸ்தானத்துக்கு தான் வரார். அப்போ முயற்சியை முன்னெடுத்தாக்க கண்டிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பட் என்ன அப்படின்னா இடமாற்றம் ஏற்படும். ஸோ கல்யாணம் ஆகி அவங்க இன்னொரு இடம் போகிறாங்க அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். மாற்றம் அப்படின்றதுக்கான இடம். ஸோ ஒரு மிஸ்லேருந்து மிஸ்ஸஸ் ஆகுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பேச்சுலர் லைஃப்லேருந்து ஃபேமிலி மேனாக போவாங்க. இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இப்போ ஏற்படுறதுக்கான காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பயிற்சியாக தான் இருக்குங்க. அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குது. எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனாலையும் 11வது இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறதுனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ அருளால் லாபம் கிடைக்கும். அப்போ இவங்க வழிபாடு பண்ணணும். இந்த தெய்வ அருள் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ அதே மாதிரி தந்தை வழியில் லாபம் கிடைக்கும். ஏன்னா 9வது இடம் தந்தைக்கான ஸ்தானம், பிரயாணத்திற்கான இடம், நீண்ட தூர பிரயாணத்திற்கான இடம். அப்போ இவங்க வந்து பிரயாணத்தின் மூலமாக ஆதாயம் அடைவாங்க, அதன் மூலமாக லாபம் அடைவாங்க. அப்போ அந்த 11வது இடமும் இங்கே வேலை செய்யுது அவங்களுக்கு. இந்த இடங்களில் குரு பார்வை படும் பொழுது நிச்சயமாக இவர்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகத்தான் இது இருக்கும். அப்போ 11வது இடத்துல வந்து லாபத்தில் வர்றதுனால என்னதான் விரய சனீஸ்வரன் இருந்தாலும் லாபம் கொடுத்து அதில் ஒரு சுப விரயத்தை கொடுப்பார். இங்கே சுப விரயம்ன்றது அகைன் திருமணம், ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு வீடு வாங்குறது, இல்லை ஒரு வாகனம் வாங்குறது, இல்லை குழந்தைக்காக ஃபீஸ் கட்டுறது. பெண் அதை இப்போ வந்து +2 முடிச்சுட்டு அவங்க வந்து காலேஜ் போகிறாங்க, ஒரு மேல் படிப்பு, அது ஒரு மாற்றம். நம்மளுடைய அண்டர் ஸ்டடீஸ்லேருந்து இன்னொரு ஸ்டடீஸ், ஹையர் லெவல் ஸ்டடீஸ்க்கு போகிறாங்க, அது ஒரு மாற்றம். ஸோ இதுக்கு இவங்க வந்து இப்போ விரயம் பண்ணுறதுக்கான காலகட்டத்தில் இருக்காங்க. ஓகே. இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் செய்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பெரிய பெரிய கோவிலுக்கெலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வியாழக்கிழமையில் போங்க. ஏன்னா குரு எப்படி இருந்தாலும் 3வது இடத்துக்கு வராரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மறைவு ஸ்தானமும் கூட. 3, 6, 8, 12ன்றது ஒரு மறைவு ஸ்தானம் தான். இந்த இடத்துல வரும்பொழுது சில மறைமுக வேலைகளும் நடக்கும். உங்களை வந்து மறைமுகமாக தாக்குறதுக்கும் ரெடி ஆவாங்க. அதனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கே போங்க. ஒரு பழமையான சிவன் கோயில், இல்லை ஒரு பழமையான முருகன் கோவில், இந்த கோயிலில் இருக்கிற நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவிற்கு 2 நெய் தீபம்
வியாழக்கிழமையில போயிட்டு குரு ஹோரையில் ஏற்றுங்க. இது வியாழக்கிழமை காலையில் 6 to 7 ஏற்றினாலும் ஓகே, இல்லை நைட்டு 8 to 9 ஏற்றினாலும் ஓகே. இதை பண்ணினாலே போதும். ஏன்னா பொதுவாக பரிகாரங்கள் அப்படின்றது வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது. ஓகே. நம்ம வந்து ஒரு மகாலட்சுமி பூஜையை வீட்டுக்குள்ளே பண்ணலாம், சுதர்சன ஹோமம் வீட்டுக்குள்ளே செய்யலாம், ஆயுஷ் ஹோமம் கூட வீட்டுக்குள்ளே செய்யலாம். ஆனால் பரிகாரங்கள் வந்து எதுவுமே வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாது. அதற்கான இடங்களில் மட்டும்தான் அது பண்ணணும். ஸோ நீங்கள் கோயிலுக்கு போங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பாக குரு உங்களுக்கு அதீத நன்மைகளை அளிப்பார். ஓகே மேம். ஸோ மேஷம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக ரிஷப ராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைப்போம்? ரிஷப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எப்பயுமே சொல்லுவோம், இந்த ரிஷபம் துலாமுக்கு வந்துட்டு குரு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நன்மைகள் செய்யவே மாட்டார். ஏன்னா அது அவருக்கு பகை வீடு, 2 பேருமே பகை கிரகங்கள். ஜென்ம குருவாக இதுவரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு இருந்துட்டு வந்தார். அவர் அந்த வீட்டில் இருக்கிற பொழுது எதுவுமே செய்யாமல் இருந்தாலே நல்லது தான். அவர் எதுவுமே பண்ண வேண்டாம், அமைதியாக இருந்தார்னா போரும், அந்த நிலைப்பாடு தான். இப்போ அந்த குருவானவர் 2ஆம் இடமான வாக்குதன குடும்பஸ்தானத்துக்கு போகிறார். இந்த இடம் ஒரு சிறப்பான இடமான்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்துக்கு அது சிறப்பான இடம் தான். ஏன்னா புதன் வந்து ரிஷபத்துக்கு நட்பு வீடு தான், ஆனால் குருவுக்கு பகை வீடு. ஓகே. ஸோ அங்கே போகிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னா, காசு வந்து செலவு பண்ணுவாங்க. அந்த நிலைப்பாடுகள் அவங்களுக்கு இப்போ இருக்குது. ஓகே. ஸோ காசு நிறைய வரும், செலவும் வரும், குடும்பத்துக்காக தான் செலவு பண்ணுவாங்க. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு அவர் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 10 பார்க்குறாரு. அதனால் 6ன்றது கடன் ஸ்தானம், 8ன்றது அறுவை சிகிச்சை மற்றும் வம்பு வழக்கு ப்ளஸ் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய இடம், அந்த ஸ்தானத்தை பார்க்குறார். 10 அப்படின்றது தொழில் ஸ்தானம். இப்போ இதில் எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இடத்தையும் அவர் பார்க்குறது நல்ல விஷயம்தான். கடன் கேட்டால் கிடைக்கும், பேங்க்கில் கடன் கேட்குறீங்களா, நிச்சயமாக கிடைக்கும். நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இவங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் ஜென்மகுருவாக இருந்து படாத பாடு படுத்திட்டார். இப்போ அவங்களுக்கு நோய் ஸ்தானத்தை பார்க்குறதுனால உடம்பு ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய காலம். அதே மாதிரி 8ன்றது திடீர் அதிர்ஷ்டம், வம்பு வழக்கு. வாயை மூடிட்டு இருந்துட்டாங்க அப்படின்னா வம்பு வழக்குக்கு போக வேண்டியது இல்லை. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க, மென்மையானவர்கள், கொஞ்சம் தன்மையாக தான் பேசுவாங்க. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஏன்னா 11ல் யோகாதிபதியே உட்காந்துருக்கிறார். ஸோ தொழிலும் வளரும், லாபமும் வரும், அப்போ இவங்களுக்கு காசும் வரும். காசு வந்ததுன்னா சேமிப்பும் உயரும், எல்லாமே நடக்கும். ரிஷபத்துக்கு இப்போ நல்லாவே இருக்குது. குரு நல்லது செய்கிறாரோ இல்லையோ பார்க்குற இடத்த பலப்படுத்துறதுனால அந்த இடத்துனால இவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இவங்களுக்கான பரிகாரம் என்ன? இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்துட்டு ஜென்மகுருலேருந்து வாக்குதன குடும்பஸ்தானத்துக்கு போகிறதுனால இவர்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலங்களுக்கு போகணும். தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருக்கீங்களோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற குரு ஸ்தலங்கள் எதுவோ அங்கே போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ அடுத்ததாக மிதுனம் ராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது? மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மகுரு, மிதுனத்துக்கு வந்து குரு வந்து பாதகாதிபதி, அவரே வந்து ராசியில் உட்கார்றார். நான் பாதகம் பண்ணக்கூடியவன், நானே உங்கள் வீட்டில் வந்து உட்கார்றேன் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாதகம் அதிகமாகத்தான் இருக்கும். இவங்க 2 பேருமே பகை கிரகங்கள் வேறு. இப்போ வந்து இந்த பயிற்சி அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு வந்து உட்காரலை. ஜென்மகுரு ஜென்மகுரு ராமர் வனத்தில் சீதையை தொலைத்ததும் பின் போர் செய்து அவளை மீட்டதும். ஓகே. அப்போ இடமாற்றம் இருக்குது. அது போக இந்த ஜென்மகுரு காலத்தில் தொலைக்கிறது இருக்குது. அவர் வந்து உயிரான ஒரு பொருளையே தொலைச்சார், உயிரையே தொலைச்சார். அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளை நம்ம தொலைப்போம். ஓகே. அப்போ என்னத்தை தொலைப்போம்? வேலெட்டு, ஃபோனு, லேப்டாப்பு, ஆடம்பரமான விஷயங்கள், நகை, இதிலெல்லாம் கவனத்தோடு இருக்கணும். இது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ அதிகபட்சமாக தொலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனக்கு ஒரு கிளையண்ட்டு அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மேடம் எங்கள் வீட்டில் நகையை காணோம். ஓகே. இன்னும் இவரு வரவே இல்லை, அதுக்குள்ளேயே போயிருச்சு, இது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பிரச்சனம் பார்த்த பொழுதும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு வந்துருச்சு. அப்போ அது போனது தான். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா அதிகமான ஒரு முயற்சி போட்டால் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இன்னொன்று குழந்தைகள், ஏன்னா மிதுனத்துக்கு வர குரு வந்து என்ன செய்கிறாருன்னா 5, 7, 9 தான் பார்ப்பார். இப்போ 5ன்றது குழந்தை ஸ்தானம், 7ன்றது களத்திரம், 9ன்றது தந்தையார் ஸ்தானம். இது மிதுனத்துக்கு.
அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைகள் வழியில் ஏதாவது ஒன்று தொலைப்பாங்க. ஓகே. அதையும் நம்ம பார்த்துக்கணும். குழந்தைகள் கிட்ட அப்போ ஆடம்பர பொருட்களை கொடுக்கக்கூடாது. கலத்திரம், மனைவி வெளியில் கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க, அங்கே போய் ஏதோ ஒரு நகையை தொலைச்சிட்டு வருவாங்க. அப்போ அந்த இடத்துல கவனத்தோடு இருக்கணும். தந்தை வழி உறவுகள் மூலம் நம்மளுக்கு நிறைய நஷ்டங்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுலேயும் நம்ம கவனத்தோடு இருக்கணும். அவங்க வந்து ஏதோ ஒரு இரல் கேட்குறாங்க, நம்ம ஒரு நகையை கொடுக்குறோம், இல்லை ஒரு பொருளை கொடுக்குறோம், இல்லை ஒரு பணத்தையே கொடுக்குறோம், அவ்வளோதான். அப்போ மைண்டில் செட் பண்ணிக்கணும், இது நமக்கு திரும்ப வராது அப்படின்றத செட் பண்ணிட்டு போயிடணும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இப்போ மிதுனம் இருக்கு. ஓகே. இவங்களுக்கு என்ன பரிகாரம் சிறப்பாக? பரிகாரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வியாழக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போகிறது சிறப்பு. பெருமாள் கோயிலில் போயிட்டு அந்த பெருமாளை ஒரு 11 முறை வலம் வரணும். சரிங்களா? 11 முறை வலம் வந்து, எனக்கு இந்த 1 வருட காலம் என்னோட கூடவே இருந்து என்னைய நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த பிரார்த்தனை வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலும் அவங்களுக்கு எந்த க்ஷணத்திலையும் எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெருமாள் வந்து காப்பாற்றுவார். இதை அவங்க கண்டிப்பாக செய்யணும். இது நடக்கும். பெருமாளை சுற்றி வாங்க நிச்சயமாக நடக்கும். ஏன்னா புதன் வந்து ரெண்டுமே கலந்தது தான். இயன்றவர்கள் சங்கரநாராயணர் கோவிலுக்கு போய், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது இந்த சங்கரநாராயணர் கோயில், அங்கே போயிட்டு அவரை வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. பொதுவாக புதன் இதில் பிறந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இரட்டை தெய்வமாக இருக்கக்கூடியவர்களை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்யலாம், இந்த மாதிரி சங்கரநாராயணர் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்கள வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே, இந்த குரு பயிற்சின்னு இல்லை, என்றைக்குமே வழிபாடு பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகே மேம். அடுத்ததாக கடகராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த குருவானவர் இப்போ விரயஸ்தானத்துக்கு வரார். பெரிய லெவலில் பாதகங்கள் பண்ண மாட்டார், ஏன்னா அது அவர் உச்சமாகிற வீடு. அதனால் கடகத்துக்கு அவர் ரொம்ப பெருசாக வந்து எந்த வீட்டில் போய் உட்காந்தாலும் பாதகம் பண்ண மாட்டார். அவர் அஷ்டம குருவாக வந்தால் கூட சரி, ஏதோ ஒரு காசை கொடுத்து தான் செலவு கொடுப்பார். மற்றவங்களுக்கெல்லாம் அஷ்டம குருவாக வரும்பொழுது காசே தரமாட்டார், கடன் வாங்கி செலவு பண்ண வைப்பார். ஸோ இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வர்றது வந்து நல்ல விஷயம்தான், சுப விரயம் ஆகுங்க. அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சுபவிரயம் அப்படின்றது எதன் மூலமாக வரும்? கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க. ஏன்னா குரு சுபவிரயமான அந்த 12வது ஸ்தானத்தில் உட்கார்ந்து 4வது வீட்டை பார்க்குறார். 4, 6, 8 இதை தான் அவர் பார்க்குறார். அப்போ 4ன்றது வீடுக்கான ஸ்தானம். வீடு, மனை, வாகனம், இது 3த்துல ஏதோ ஒன்று கண்டிப்பாக வாங்குவாங்க. அடுத்தது வந்து 6வது இடம். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். அப்போ அந்த 6வது இடத்த அவர் பார்க்கறதுனால பேங்க்ல நீங்கள் கடன் வாங்கி வீடை வாங்குவீங்க. 8ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டத்தில் இப்போ அவங்க வீடு வாங்குவாங்க. ஓகே. இந்த நிலைப்பாடு இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது போக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அதிசாரம் ஆகிறார் இந்த வருஷம். குரு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்படி ஒரு ஸ்பீட் டிராவல் பண்ணுறாரு. பண்ணிட்டு அதிசாரமாகி கடகத்துக்கே வராரு. புனர்பூச நட்சத்திரத்திலேயே உட்கார போறாரு. குரு தான் நட்சத்திரத்திலேயே உட்கார்றாரு. இது எப்படின்னா, நான் என் வீட்டில் என்னுடைய ரூம்குள்ளேயே உட்கார்றேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. அப்போ அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார். அப்போ கடகத்துக்கும் நல்லது செய்வார், மற்றவங்களுக்கும் நல்லது செய்வார். பொதுவாக கடகத்துக்கு குரு வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருக்குமே நன்மை தான் பண்ணுவார். வாடகை வீட்டில் இருக்கும் பொழுதுதான் பிரச்சனை. உச்சமாகிற வீட்டுக்கோ இல்லை தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கோ வரும் பொழுதுலாம் அவர் நன்மைகளை மட்டும்தான் செய்வார். ஓகே. இவங்களுக்கான பரிகாரம் என்ன சிறப்பாக இருக்கும்? எக்கோலம் ஆனாலும் தக்கோலம் போ. இது வந்து ஜலநாதேஸ்வரர் இங்கே இருக்கிறார் தக்கோலத்தில். இந்த ஜலநாதேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பு. கடகம் அப்படின்றது நீர் ராசி. அப்போ என்ன செய்யணும்? அந்த நீருக்கு உகந்த பெருமாளையோ இல்லை ஈஸ்வரனையோ வழிபாடு பண்ணணும். சிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலே எப்பவுமே தண்ணி சொட்டின்ண்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க கோவிலில். ஸோ அவர் வந்து ஜலத்தை விரும்பக்கூடியவர். அதனால் அந்த ஜலநாதேஸ்வரரை போய் வழிபாடு பண்ணுறது நல்லது. இல்லைங்க என்னால் சென்னைலாம் வர முடியாது, அப்போ திருச்சி பக்கத்தில் இருக்கீங்களா, திருவானைக்காவல் போங்க, அங்கே போய் ஜம்புகேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணுங்க, அகிலாண்டேஸ்வரியை போய் தரிசனம் பண்ணுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இப்போ கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக சந்திக்க போகிறாங்கங்க. இதுவரையிலும் இருந்த நிலை அப்படியே மாறும், உறுதியாக மாறும், உறுதியாக ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்கு வர போகிறாங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக சிம்மராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைப்போம்? சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் 10ல் உட்காந்து படாத பாடு படுத்திட்டார்.
10ல் வந்து குரு வந்த காலத்துல சிவனே வந்து என்ன பண்ணாருன்னு தெரியுங்களா? திருவோடி ஏந்தி போனார், போய் பிச்சை எடுத்தார். இது உண்மை. அப்ப இந்த சிம்மராசிக்காரர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. சிம்மராசிக்காரர்கள் என்னதான் நல்லது பண்ணட்டுங்க, அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. சரிங்களா? இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ல் வேற இவர் வந்து உட்காந்துட்டாரா, போதாத குறைக்கு 7ல் கண்ட சனி வேற உட்காந்தாருங்களா. இதெல்லாம் வந்து இவங்களை ரொம்ப பாடுபடுத்தி எடுத்துருச்சு. இதில் 2ல் கேது 8ல் ராகு அவங்களுக்கு அந்த டைமிங்கில். அப்போ நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டாங்க. ஆனால் அந்த கஷ்டங்களை தாண்டி சாதிச்சு வந்துட்டாங்க. இப்போ 11ல் குரு வராரு, லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்போ இவங்களுடைய நிலையை நம்ம சொல்லவே வேண்டாம், ஹாப்பியாக இருங்க. ஏன் அப்படின்னா குரு அந்த வீட்டிற்கு வரும் பொழுது தான், எப்பயுமே குரு சிம்மத்திற்கு வரும் பொழுது, எப்பெல்லாம் ஒரு சிம்மத்துக்கு வராரோ அப்போ அந்த மாசி மாத பௌர்ணமி அன்று குருவும் சந்திரனும் ஒன்றாக இருக்க, எதிரில் மாசினாக்கா உங்களுக்கு கும்ப மாசம், கும்பத்துல சூரியன் இருக்கும் பொழுதுதான் மகாமகம். அப்ப அவர் அந்த வீட்டுக்கு வர்றதே வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். கண்டிப்பா அந்த நேரத்துல அவருக்குன்னு ஒரு சிறப்பு அந்த இடத்துல கிடைக்குது. அப்ப அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அவர் எப்படி இருந்தாலும் நன்மையை செய்வார். அது அவருக்கு ஃப்ரெண்ட்லி வீடும் கூட. சூரியன் வந்து ஃப்ரெண்ட்லி பிளானட். கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்ப வரக்கூடிய குருவானவர் லாபத்தை நிச்சயமாக கொடுப்பார், உறுதியாக கொடுப்பார். 100% சொல்லலாங்க. இவங்க தொட்டது வெற்றியாகும். அங்க அஷ்டம சனீஸ்வரன் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஏன் இதை வந்து நம்ம இவ்வளோ உறுதியா சொல்றோம்னா, குரு 3வது வீட்டை பார்க்குறார். அப்ப என்னன்னா முயற்சி, நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டா உங்களுக்கு சக்சஸ் அப்படின்றத அவரு சொல்றார். 3, 5, 7 பார்க்குறாருங்க. அப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். 5 பார்க்குறாரு, குழந்தை ஃபிக்ஸட், உங்களுக்கு கவலையே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 3 முயற்சி ஸ்தானம், இடமாற்றத்திற்கான ஸ்தானமும் கூட. அப்ப சிலர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்றேன்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம்டா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும், பிடிச்ச டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இதுல வந்து டவுட்டே வேண்டாம். இந்த நேரத்துக்கு குரு வந்து இவங்களுக்கு நல்லது பண்றதுக்காக மட்டுமே வராருன்னு மனசுல வந்து ஒரு நம்பிக்கையோட போனாங்கன்னா போதும். ஏன்னா 3 முயற்சி ஸ்தானம் பிளஸ் தன்னம்பிக்கை ஸ்தானம், தைரிய ஸ்தானம். பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் அதிகமான தைரியம் உடையவர்கள், சுயம்புவாக உருவாகக்கூடியவர்கள். அப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிகாரமே பாருங்க, சுயம்புவாக உருவான ஈஸ்வரன் கோயிலுக்கு போகணும். அந்த சுயம்பு ஈஸ்வரனை வணங்கிட்டு அங்க வரும்பொழுது பிரகாரத்துல இருக்கக்கூடிய நவகிரகத்துல இருக்கும் குருவிற்கு 2 நெய் தீபம் போடுங்க. முடிஞ்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க. என்னால் அதெல்லாம் உட்காந்து கோத்துட்டு இருக்க முடியாதுங்க அப்படின்னா அந்த கொண்டக்கடலையை வாங்கி அந்த குருக்கள் கிட்ட கொடுங்க. அவர் நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருவார். முல்லைப்பூ வாங்கி போட முடியும் இல்லையா, அதை போட்டா போதும். இவர்களுக்கு உறுதியாக வாழ்க்கையில் இனி லாபங்களே கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இங்க சனீஸ்வரன் என்ன பாடுபடுத்தினாலும் குருவானவர் அதை அப்படியே வந்து மறக்கடிச்சிட்டு இவங்களுடைய லைஃபை ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துட்டு போயிடுவார். ஓகே மேம், பரிகாரமும் சேர்த்து சொல்லிட்டீங்க. அடுத்ததாக கன்னிராசி, அவர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி அமையப்போ? கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப பாவங்க. இதுவரைக்கும் 9ல் உட்காந்தாரு, ஏதாவது லாபம் கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லைங்களா, ரிஷப துலாத்துக்கும் ஒன்றும் பண்ண மாட்டார். அதே மாதிரி மிதுனம் கன்னிக்கும் இவர் பெருசா எதுவும் பண்ண மாட்டார், ஏன்னா அது பகை வீடு. ஸோ கன்னிராசிக்கு குரு வந்து இப்போ 10ல் வரார். 10ல் வரும்பொழுது ரொம்ப கொடுமை, பதவி பறிபோகும், வேலையில மாற்றம் வரும். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். சில நேரங்கள்ல அவமானத்தை ஏற்படுத்தும். ஏன் அவமானம் சொல்றோம்னா, 10ன்றது புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்கான ஸ்தானமும் கூட. அப்ப அந்த புகழ்ல பிரச்சனை வரும். ரொம்ப ஒரு நல்ல பேரோட ஆபீஸ்ல இருந்தவங்களுக்கு இப்ப இந்த 10ல் குரு வரும்பொழுது அப்படியே அந்த பேர் அடிபடும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையே போயிடும். எனக்கு ஒரு கிளையண்ட், ஒரு பேரண்ட்டு, அந்த பெண்ணுக்கு வந்துட்டு வேலை போயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? நாங்க சொன்னோம், இல்லம்மா பரவாயில்ல, குரு வந்து 10க்கு வரப்போறாரு, வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேலையை எடுத்துட்டாரு. ஆனால் குரு நல்லவர். குரு வந்து 100% சுபகிரகம், நல்லவர். என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த வேலையை விட, இவங்க இருந்ததை விட ஒரு பெரிய இடத்துல அவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்டார். ஆனா 10ல் குரு வரும்பொழுது இடமாற்றமும் ஏற்படும். ஸோ அவங்களுக்கு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டே மாறுறாங்க. அப்போ அந்த இடமாற்றத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது அந்த இடமாற்றம் தான். ஸோ அதுவும் நடக்குது. அப்போ இந்த 10ல் வரக்கூடிய குருவானவர் என்ன செய்வார்? உங்களுக்கு பேரை கெடுப்பார், பதவியை கெடுப்பார், முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை கெடுக்க பார்ப்பார். இது எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டார்.
இது இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும். அப்போ என்ன செய்யணும்? அந்த குருவையே போய் பிடிக்கணும். எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்னா, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலிலேயே விழுந்துடணும். குரு தானே பிரச்சனை, அவரையே போய் பிடிங்க, குருவை பிடிங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லா குருஸ்தலங்களுக்கும் போகலாம். இல்லை அப்படின்னா அந்தந்த நட்சத்திர ஸ்தலங்களுக்கு போகலாம். இது எதுவுமே முடியல அப்படின்னா அந்தந்த நட்சத்திரத்தின் விருட்சங்களை வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் பண்ணினா நிச்சயமா வந்து ஒரு பெரிய மாற்றம் வரும். நமக்கு வந்து சும்மா கொடுக்கல, விருட்சமோ பறவையோ மிருகமோ நம்மளுக்கு வந்துட்டு சும்மாலாம் கொடுத்துடல. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. சிலருக்கு சேவல் வரும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சிக்கன் சாப்பிடக்கூடாது. ஓகே. ஏன்னா சேவல் அவர்களுக்கான மிருகம். இவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டையானா போய் சிக்கன் சாப்பிடுவாங்க. அப்ப பிரச்சனை வரதான் செய்யும். தெரியாது, நம்ம யாரையும் குறையும் சொல்லக்கூடாது. தெரியாது, அவங்களுக்கு தெரியுதா, அதை செய்யக்கூடாது. ஸோ உங்களுக்கான விருட்சம், உங்களுக்கான மிருகம், உங்களுக்கான பறவை, இதை பராமரிக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான் வந்து பரிகாரமாகவே அமையுமா? கண்டிப்பாக. ஆனால் இது கன்னிராசி அப்படின்றதுனால புதன் தான், திருப்பி இங்கே புதன் தான் வருவார். அதனால் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரரத வல்லப பெருமாள் கோயில்னு இருக்குது, குருவித்துறை பக்கத்தில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஆனால் இதில் ஒரு 3 நட்சத்திரம் இருக்குது. உத்திரம், ஹஸ்தம், சித்திரைன்னு 3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து சூரியனை வழிபாடு பண்ணுறது நல்லது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் பௌர்ணமி அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில முருகனை போய் வழிபாடு பண்ணுறது நல்லது. இதை இவங்க செய்யலாம். இந்த முருகன் அப்படின்றதே குரு தான். அதனால்தான் திருச்செந்தூர் முருகனை நம்ம வந்து குருஸ்தலமாக தான் எடுக்கிறோம். ஸோ இவங்க இல்லைங்க எங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு, நாங்கள் மௌன விரதம்லாம் இருக்க மாட்டோம், எங்களால் பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா, நேராக திருச்செந்தூருக்கு போயிடுங்க, கடலில் ஸ்நானம் பண்ணுங்க, காலம்புற 6 to 7 குருஹோரையில் அந்த முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக பார்ப்பீங்க. ஓகே. அடுத்ததாக துலாம் ராசி அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? நம்ம ஃபஸ்ட்டே அதுதான் சொன்னோம், ரிஷ்வத்தில் சொல்லும் பொழுதே சொன்னோம், துலாத்துக்கு வந்துட்டு இவர் பெரிய அளவில் நன்மைகள் செய்ய மாட்டார். ஆனால் இது வரைக்கும் அஷ்டம குருவா என்ன கெடுதல் பண்ணணுமோ அதை பண்ணிட்டார். சுத்தமாக காசு கொடுத்துருக்க மாட்டார். துலாம் ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி செலவு பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா இருக்கிற சேமிப்புலேருந்து செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ 9வது வீட்டுக்கு வரார், பாக்கியஸ்தானம். அதனால ஓரளவுக்கு சரி போன போது இந்தா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கண்டிப்பாக செய்வார். ஆனால் பெரிய அளவில் நன்மைகள் செய்ய மாட்டார். பட் 9 அப்படின்றது ஒரு நல்ல இடம் அப்படின்றதுனால ஒரு நெடுந்தூர பயணம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அதில் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பயணங்களை வந்து நிராகரிக்காமல் இருக்கணும், இது ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அவர் துலாம் ராசியவே பார்க்குறாரு. ஓகே. ஸோ அப்போ 1, 3, 5ன்றதை பார்க்குறாரு. அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து 3க்கும் 6க்கும் அதிபதி. அப்போ அவர் 5வது வீட்டை பார்க்குறாரு. அது குழந்தைகளுக்கான ஸ்தானம், பூர்வ புண்ணியத்திற்கான ஸ்தானம், ஆழ்மன எண்ணத்திற்கான ஸ்தானமும் அதுதான். இப்போ ஆழ் மனசில் ஐயோ எனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு ஏங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவர் 6க்கு அதிபதி இல்லையா, அவர் பார்க்குறாருல, அப்போ மருத்துவம் மூலமாக குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஒன்று IUI இல்லைன்னா IVF, அப்படி இல்லையா டெஸ்டிங்காவது அவங்க அந்த இடத்துக்கு போகணும். அந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போனால் நிச்சயமாக குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3 பார்க்குறாரு, அதற்கான முயற்சி அவங்க எடுக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த முயற்சியை அவர் வெற்றியாக்கி கொடுப்பார். அதனால அந்த மாதிரி பண்ணினா அவங்களுக்கு பெஸ்ட்டு. குரு பார்க்க கோடி நன்மை. அவர் வந்து இவங்களுக்கு பகையாவே இருக்கட்டும், பட் அவர் சுபகிரகம். அதனால அவர் உங்களை பார்க்கறதுனால இவர்களுக்கு இதுவரை இருந்த மந்தத்தன்மை நீங்கி அவர் காசு எப்படி கொடுப்பார்னா இவங்களுடைய முயற்சியாலேயே இவங்க சம்பாதிக்கிற நிலையை தான் கொடுப்பார். அதனால இவங்களுக்கு இப்ப கண்டிப்பாக நன்மைகள் அதிக அளவுல நடக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக. இது போக இவர்களுக்கு இந்த பிரயாணங்கள்ல ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமா இவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான நிலையும் இப்ப இருக்கு. ஓகே, சரிங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம். அவர் 3 பார்க்குறாரு, அதனால ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு இடமாற்றமே வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இப்போதாங்க நான் வீடு மாறி வந்தேன் அப்படின்வாங்க. அப்போ வீட்டுக்குள்ளேயே ஃபர்னிச்சர்ஸை டைரக்ஷன் மாற்றி போடுங்க. ஓகே, இது வந்து ஒரு ரெமிடி. அப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு இடமாற்றம் மாதிரி ஆயிடும்.
சிலர் வந்து நாங்கள் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இடம்லாம் மாற்றியெல்லாம் போட முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, நீங்கள் நல்லா வசதியாக இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், ஃபர்னிச்சரையே மாற்றிடுங்க. ஓகே, இதையும் நீங்கள் செய்யலாம். இதை பண்ணினா இடமாற்றத்தை தவிர்க்கலாம். ஸோ இந்த 1, 3, 5 தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தைரியம் அதிகமாகும். பொதுவாகவே துலாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் ஜாஸ்தி. ஓகே, அவங்க எதுலேயுமே வந்து ஒரு தைரியத்தோட இறங்குவாங்க. அது லக்னமாக இருக்கட்டும், ராசியாக இருக்கட்டும், இவர்களுக்கு எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் உள்ளவர்கள். அந்த எண்ணத்தை கொடுக்கறதே 5 தான். சரிங்களா? அந்த 5க்குரியவன் 6ல் போய் உட்காந்துருக்கிறான். அவன் 6ல் உட்கார்றது நல்லது. யோகாதிபதி 6ல் மறைஞ்சா கூட அவன் 6ல் உட்கார்றதுனால இவர்கள் தைரியமாக முடிவெடுத்து இப்போ வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஓகே, இதை அவங்க பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ முடிவு எடுக்கணும், முயற்சிகளில் இறங்கணும். இதை மட்டும்தான் அவங்க பண்ணணும். இப்போ ஓகே, இவங்களுக்கான பரிகாரம் என்ன? துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோயில் தான். ஏன்னா அது சுக்கிரனுடைய வீடு. அப்போ தாயாரை வழிபாடு பண்ணணும். எந்த மாதிரி தாயாரை வழிபாடு பண்ணலாம்? இப்போ எந்த பெருமாளை போய் வழிபாடு பண்ணலாம்? ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் வழிபாடு பண்ணணும். படுத்த கோலத்தில் சயன கோல பெருமாளை வழிபாடு பண்ணுறது என்றைக்குமே சிறப்பு. அது போக இந்த துலாம் ராசியில தான் சித்திரை, சுவாதி, விசாகம்னு இருக்கு. சித்திரை வந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார். அதனால இவங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சுவாதி எடுத்திங்கன்னா பிறந்ததே நரசிம்மர், அவதாரம் நரசிம்மர் எடுத்ததே சுவாதியில தான். க்ஷணத்தில் இவங்க வந்து முடிவெடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நரசிம்மரை வழிபாடு பண்ணணும். பொதுவாக யாராக இருந்தாலுமே சரி, நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு போனால் தடைகள் நீங்கும். அவர் வந்து எல்லா அப்டக்கிள்ஸும் கிளியர் பண்ணுறவர். இன்னும் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னாக்கா 9 நெய் தீபம் நரசிம்மருக்கு ஏற்றிட்டு போங்க. நீங்கள் போகிற காரியம் உறுதியாக சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? விசாக நட்சத்திரக்காரர்கள் குரு மகான்களை போய் தரிசனம் பண்ணுறது நல்லது. உங்களால் எங்கெல்லாம் முடியுமோ, இப்போ அவங்கவுங்களுக்குன்னு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மடம் இருக்கும். அந்த மடத்துக்கு போயிட்டு நீங்கள் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது உங்களுக்கு நன்மைகளை செய்யும். ஓகே. ஸோ அடுத்ததாக விருச்சிக ராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பாவப்பட்ட ராசி விருச்சிக ராசி தான். ஏன்னா இது ராகு கேது உச்சமாகும் இடம், சந்திரன் நீச்சமாகிற இடம். இப்போ ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து இந்த ஒரு கொடூரங்கள், ஒரு துர்மரணங்கள் ஏற்படுத்துறது எல்லாமே ராகு தான். கேது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வம்பு வழக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து விட்டு அவர் உட்காந்து வேடிக்கை பார்க்குறவர். ஸோ இவங்களுக்கு வந்து இது வரைக்கும் குரு பார்வை இருந்தது, தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ குரு வந்து அஷ்டம குருவாக போகிறார். குரு வந்து ஒரு 6 பேருக்கு நல்லது செய்வார். யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 6 பேருக்கு அவர் நன்மைகளை செய்வார். அவர் அஷ்டம குருவா போனாலும் இவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலையில இருக்கிறாரு. 2வது வீட்டை பார்க்குறாரு, காசு வரும். ஆனால் குரு பார்வை இவங்க மேல இல்லை அப்படின்றதுனால வம்பு வழக்குகள் இவங்களை தேடி வரும். ஏன்னா அவர் வந்து பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா 12, 2, 4 தான் பார்க்குறாரு. அப்போ இவங்க வந்து வாயை மூடி அமைதியாக சென்றால் வம்பு வழக்குகளை தவிர்க்கலாம். ஏன்னா அவர் போய் உட்கார்ந்துருக்கிறது 8வது வீடு. விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வம்பு வழக்குனால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வம்பு வழக்கு எங்கே வரும்? 2 பார்க்குறாரு, 2லேருந்து வரும். அப்போ நம்ம அமைதியாக போயிட்டாக்கா வம்பு வழக்குகள் இல்லை, விரயமும் இல்லை. 4 பார்க்குறாரு, நல்ல விஷயம், நல்ல வீடு வாங்குங்க, இஎம்ஐ போட்டு வீடு வாங்குங்க. கண்டிப்பாக இஎம்ஐ போடுங்க. உங்களுக்கு இப்போ பிரச்சனையே இல்லை, சனீஸ்வரனும் மாறிட்டார், நல்ல நிலையில் இருக்கிறீங்க. இஎம்ஐ போடுங்க, வீடு வாங்குங்க, இடம் வாங்குங்க, நல்லது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா செவ்வாய் அவன் பூமிக்காரகன், விருச்சிகம் இல்லைங்களா? இவங்க இதை பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக இஎம்ஐ போட்டு வீடோ இல்லை காலி மனையோ இவங்க வாங்கும் பொழுது இன்னொரு விஷயத்துலையும் கவனத்தோடு இருக்கணும். டாக்குமெண்ட்டை வந்து இவங்க மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது 8வது இடத்துல தான் குரு உட்காந்துருக்கிறாரு. அது டாக்குமெண்ட்ஸும் அந்த இடத்துல, ஏன்னா அது புதனோட வீடு. அதனால் கவர்மெண்ட் ஐடிஸு இதிலெல்லாம் வந்து இவங்க கவனத்தோடு இருக்கணும். தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே. ஸோ இவங்களுக்கான பரிகாரம் என்ன? பரிகாரம் அப்படின்றது இவங்க கண்டிப்பாக பழனி போயிட்டு வர்றது நல்லதுங்க. ஒரு முறையாவது பழனி போயிட்டு வாங்க. இந்த பழனி முருகனை நீங்கள் வியாழக்கிழமையில போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. அங்கே இருக்கிற இடும்பன் கிட்ட சொல்லுங்க, மேலே பழனியில் போயிட்டு முருகனை போய் பாருங்க. நீங்கள் எந்த கோலத்தில் பார்த்தாலும் முருகன் உங்களுக்கு நல்லது செய்வார். ஆண்டி கோலம், ராஜா கோலம்லாம் கிடையாது. எந்த கோலத்தில் பார்த்தாலும் அவர் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார். அதனால் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி அவங்க வந்து இந்த 1 வருஷத்தை ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது?
தனுசு ராசி உண்மையிலேயே இப்போ வந்து ஹாப்பியா இருக்கலாம். ஏன்னா இதுவரையிலும் ராசி அதிபதி நானே போய் 6வது வீட்டில் போய் உட்காந்துருக்கேன் அப்படின்ற அர்த்தத்துல அவர் இது வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ 6ன்றது ருண ரோக சத்ருஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடனை கொடுத்தாரு, காசு தரல, கடன் தான் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் உட்கார்ந்ததே பகை வீடு பாவம். ஆனா இந்த ராசி அதிபதி இந்த ராசிக்கு பாதகத்திலேயே போய் உட்கார்றாரு. உட்கார்றவர் இவங்களையே பார்க்குறாரு, இவங்கள பார்க்குறாரு, இவங்களுடைய 3வது இடமான தைரிய வீரிய ஜெயஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 11வது வீட்டையும் பார்க்குறாரு. ஸோ இவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களையே பார்க்கறதுனால இப்போ குரு என்னையே பார்க்குறாரு அப்படின்னா நான் நல்லாயிடுவேன். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் நல்லாயிடுவாங்க. அவங்களுக்கு இப்போ எல்லாமே நல்லதான் நடக்கும். அவர் உட்காரதே 7வது வீடு, அப்போ கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். சரிங்களா? முயற்சி எடுத்தால் தனுசு ராசிக்கு முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா 3வது வீட்டை பார்க்கறதுனால முயற்சிகளை மிக சரியாக செய்தால் இவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி, முக்கியமாக குழந்தை வாய்ப்பு அதில் கண்டிப்பாக வெற்றி ஆகும். களத்திரத்துலையும் வெற்றி ஆகும். பொதுவாக உபயராசிகள் கூட்டு தொழில் பண்ணவே கூடாது, அது என்னைக்குமே பிரச்சனை. இதெல்லாம் கேட்காம கூட்டு தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு புதுசாக ஒரு முதலீடு போடலாம், கூட்டு தொழிலே முதலீடு போடலாம். இதெல்லாம் பண்ணினா நிச்சயமா அவங்களுக்கு வந்துட்டு இப்ப சக்சஸ் இருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப இவங்களுக்கு வந்துட்டு எய்தர் வேலையோ இல்ல தொழிலோ எதுல இருந்தாலும் இவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த லாபத்தை பெறுவதற்கு இவர்கள் முயற்சியை முன்னெடுக்க வேண்டும். ஆனா இந்த ராசிக்காரர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ராகுவும் 3வது வீட்டுல வராருங்க. வர்றவர் என்ன பண்றாருன்னா திரிகோணத்துல குருவை பாக்குறாரு. இப்போ 3ஆம் இடம் என்பது சிறுதூர பயணம். அப்போ இவங்க ரொம்ப கவனத்தோடு இருக்கணும், பயணங்களில் கவனத்தோடு இருக்கணும். செல்ஃபோன் பேசிட்டு வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது. ஒரு டிரைவர் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா குடும்பமாக சேர்ந்து சிறுதூர பயணங்கள் போகிறத தவிர்க்கிறது நல்லது. அப்படி இல்லையா குரு மகான்களை வழிபாடு பண்ணிட்டு கிளம்புங்க, உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு கிளம்புங்க, அன்றைக்கு இருக்கக்கூடிய யோகிகளை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு கிளம்புங்க, வார சூலையை பார்த்துட்டு கிளம்புங்க. இல்லை அப்படின்னா சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்திக்க நேரும். இவங்களுக்கு என்ன பரிகாரம் சிறப்பாக? இவங்களுக்கு மிக சிறந்த பரிகாரம் ஜீவ சமாதி வழிபாடு. அது போக இவர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்துல அகரம் கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியை போய் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா தட்சிணாமூர்த்தியை இவங்களை பார்க்குறாரு. அப்போ இவங்க வந்து அவரை போய் பார்க்கணும். சிலர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஜீவ சமாதி இருக்கோ மாதம் ஒரு முறை அந்த ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கா அந்த ஜீவ சமாதிக்கே போங்க. நீங்கள் இங்கேருந்து எங்கேயோ இலங்கைக்கெலாம் கூட போக வேண்டாம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜீவ சமாதியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஓகே மேம். ஸோ அடுத்ததாக மகரம் ராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார், நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், 7 சனீஸ்வரனுடைய பிடியிலையும் காப்பாற்றிட்டு இருந்தார். ஆனால் அவர் இப்போ வந்து 6வது இடமான ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு வரார். வரவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 2வது வீட்டை பார்க்குறார், அது போக 10வது வீட்டையும் பார்க்குறார், அப்புறம் 12வது இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ சுப விரயம் ஏற்படும், 2ல் காசு வரும், 10ல் தொழில் முன்னேறும். ஆனா விரயம் இங்க வரும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணிக்கணும். ஆனா 6வது இடம் அப்படின்றதுனால கடன் வாங்க வைப்பார். பட் மகர ராசிக்காரர்கள் இப்ப நீங்க கண்டிப்பா கடன் வாங்கி வைங்க. ஏன்னா ஒரு ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு வரார். அவர் வந்து உங்களுக்கு 12க்கும் 3க்கும் அதிபதி, மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி தான் அவரும் குருவும். அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைவிடங்களில் உங்களுக்கு நோய் கொடுப்பார். அப்போ அந்த நோயை தவிர்க்கிறதுக்கு கடன் வாங்கிடுங்க. உங்கள் பேரில் கடன் இருந்ததுன்னா நோய் வராது. அதனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கட்டுறீங்க. சரிங்களா? மாதம் மாதம் ஏதோ ஒன்றுத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டுறீங்க, இல்லைன்னா குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லின்னு ஏதோ ஒரு வகையில் இன்சூரன்ஸ் கட்டுறீங்கல்ல, அது ஒரு இஎம்ஐ மாதிரி தானே போகுது. அப்போ அந்த இன்சூரன்ஸே உங்களுக்கு கடன் தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இப்போ எந்த காசு கையில் வந்தாலும் அது எஃப்டி பண்ணிடுங்க. இவர்கள் கண்டிப்பாக யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. போட்டாங்க அப்படின்னா இவங்க தான் போய் நிற்கணும். ஸோ இதை இவங்க முன்னெடுத்து பார்த்துக்கணும். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. பார்த்தா கூட அங்கே யார் வரப்போறாங்க? ராகு வரப்போறாரு. அப்போ என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். குடும்பத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கணும். காசு வர இடத்துல அமைதியாக இருக்கணும்.
இந்த 2 இடத்துல இவங்க அமைதியா இருந்துட்டாங்கன்னா லைஃப் நல்லபடியா போயிடும். இல்ல அப்படின்னா லைஃப் டஃப் ஆயிடும். ஓகே. ஸோ இவங்களுக்கு என்ன பரிகாரம் சிறப்பாக இருக்கும்? மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே சனீஸ்வரனுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள். இவங்க வந்து கால் முடியாம இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உதவி பண்றது நல்லது. ரோட்டோரத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றது நல்லது. இது போக முதியோர் இல்லங்களுக்கு போய் உதவி பண்றது நல்லது. இதையெல்லாம் தாண்டி என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னா வாரத்துல வியாழக்கிழமை அன்னைக்கோ இல்லை அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கோ உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில், சரிங்களா, இந்த சிவன் கோயிலுக்கு பிரதோஷ நேரத்துல போகணும். குரு ஹோரையில இல்ல, பிரதோஷ நேரத்துல போகணும். பிரதோஷ நேரத்துல போயிட்டு அந்த சிவனை வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது அப்படி பிரகாரத்தை சுத்தி வரும்பொழுது இருக்கக்கூடிய குருவை வணங்கி விட்டு வந்து பொதுவா 2 நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. சரிங்களா. அது போக நல்லெண்ணெயில உங்களுடைய முகத்தை பார்க்கணும். சரிங்களா. இது நீங்க புதன்கிழமை நைட்டு நல்லெண்ணெயில முகத்தை பார்த்தாலும் ஓகே, இல்ல வெள்ளிக்கிழமை நைட்டு, அதாவது இதை வந்து வச்சிடணும் வீட்டுல பெட்டுக்கு பக்கத்திலேயே வச்சிடணும். காலையில எந்திரிச்ச உடனே அதுலதான் உங்க முகத்துல பார்க்கணும். அந்த எண்ணெயில முழிக்கணும். அந்த எண்ணெயை கொண்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல கொடுத்துடணும். அவங்க என்ன செய்வாங்க, எல்லா விளக்குலையும் ஊத்தி ஏத்துவாங்க. எத்தனைக்கு எத்தனை அந்த விளக்கு எரிகின்றதோ அத்தனை இவர்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். முகத்துல இருக்கக்கூடிய மந்தத்தன்மை நீங்கும். இது எல்லாருமே செய்யலாம். கண்டிப்பா. மகரம் கும்பம்னு கிடையாது, எல்லாருமே பண்ணலாம். அடுத்ததாக கும்பராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ஏன்னா குரு பார்வை பற்றுச்சு, அவர் போய் உட்கார்றதே 5வது இடம், பஞ்சமஸ்தானம். நல்ல விஷயம் இது. ஸோ அது போக அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா லாபஸ்தானத்தையும் பார்க்கறாரு, 9வது இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறாரு. இப்ப இவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக இவர்களுக்கு ஒரு உயர்வு வாழ்க்கையில ஏற்படும். இப்ப சிலர் வீட்டுல 10th எழுதி இருக்கும் குழந்தை, அந்த குழந்தை வந்து நல்ல மார்க் எடுத்து டிவியில வரும். அப்ப அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெருமை. சோ குழந்தைகளால் இவர்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. தந்தையால் பெருமை கிடைக்கும், தந்தையால் உதவிகள் கிடைக்கும். ஏன்னா 9வது வீட்டை பாக்குறாங்க. இவங்களுமே பயணங்கள் போனாங்க அப்படின்னா நல்ல ஆதாயம் கிடைக்கும். இது போக இது காற்று ராசி. அப்ப இவங்க வந்து வெளிநாடு போகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த முறை வெளிநாடு போறதுக்கான சான்சஸ் இவங்களுக்கு இருக்கு. கும்பமும் காற்று ராசி, மிதுனமும் காற்று ராசி, துலாமும் காற்று ராசி தான். சரிங்களா. இதுல வந்து இந்த கும்பம் மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி உண்டு, திரிகோண கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இவங்க வெளிநாட்டுக்கான ஆஃபர்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா தட்டி கழிக்காம உடனே கிளம்பிடணும். பாஸ்போர்ட்லாம் எடுத்து தூசி தட்டி வச்சு கிளம்புறதுக்கான முயற்சிகள்ல இறங்குறது ரொம்ப நல்லது. அது படிப்பாகட்டும், தொழிலாகட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், எந்த இதுவாக இருந்தாலும் சரி. வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக நடக்கும். ஆனா எல்லா இடங்களிலும் இவர்களும் பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பஞ்சமஸ்தானத்துல குரு வரதுனால இவங்களுக்கும் IVF இப்போ வந்து சக்சஸ் ஆகும். இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இது வரைக்குமே இல்ல, 10 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. IVF போய் ட்ரை பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். உறுதியாக பிள்ளை பிறக்கும். இதுல வந்து டவுட்டே கிடையாது. எல்லாம் இருந்தாலும் குரு ராகு திரிகோண பார்வை கூட்டு மரணம் நிகழறதுக்கான வாய்ப்புகள் இப்ப எல்லா இடத்துலயுமே உண்டு. இது வந்து உலகியல்ல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய விஷயம்தான். அதனால இவங்களுமே பர்சனலா பயணங்கள் போகும்பொழுது கவனத்தோட போறது நல்லது. இவர்கள் முக்கியமாக குலதெய்வத்தையும் தன்னுடைய குருமார்களையும் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு கிளம்புறது நல்லது. இவங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது இது மட்டும் தானா? பரிகாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியும் வந்து சனீஸ்வரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி தான். இவர்கள் பழமையான சிவன் கோயிலுக்கு டெய்லி போறது நல்லது. இப்ப இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்களுடைய வஸ்திரம் ஒன்ன கையில எடுத்துக்கிட்டு அந்த பழமையான சிவன் கோயிலுக்கு போகணும். எப்போ போகணும் அப்படின்னா டெய்லி சாயந்தரம் 4 to 6ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரதோஷ நேரத்துல போய் உட்கார்ந்து சரபேஸ்வரரை வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் ஸ்ரீ சாலுவேஷாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ சரப பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 108 முறை அந்த கோயில்ல உட்கார்ந்து சொல்லணும். உறுதியாக இவர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அத்தனை மாற்றமும் நிச்சயமாக இவர்களுக்கு நடக்கும். ஜென்ம ராகுவா இருந்தாலும் 7 கேதுவா இருக்கட்டும், பாதத்துல சனீஸ்வரன் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க, உறுதியா இவங்களுக்கு வாழ்க்கை மாறும். இந்த மந்திரமே போதும். ஓகே மேம். இறுதியாக மீனம் ராசி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது? மீன ராசி ரொம்ப பாவம். ஆமா, 7.5 பிடியில வேற மாட்டிருக்கிறேன். ஜென்மத்துல சனீஸ்வரன், அது ஒரு பிரச்சனை. இதுவரையிலும்
3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருந்த குருவானவர் என்ன பண்றாருன்னா இப்ப அர்த்தாஷ்டமத்துல போய் உட்கார்றாரு. அஷ்டமத்தில் பாதி, அர்த்தாஷ்டமம் அல்லல் படுத்ததான் செய்யும். ஆனா இவங்களுக்கு அவர் பார்க்கறது வந்து பாருங்க 8, 10, 12 பார்க்கறாரு. திடீர் அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்கறாரு. சரிங்களா? வம்பு வழக்கு ஸ்தானத்தை பார்க்கறாரு. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கறாரு. அப்போ ஒண்ணு சுப விரயம் கொடுப்பார், இல்ல அப்படின்னா விரயத்தை கட்டுப்படுத்துவார். ஏன்னா இவங்க தான் ஏற்கனவே விரயம் பண்ணிட்டு வந்துட்டாங்களே. இது வரைக்குமே வந்து 2.5 வருஷம் சனீஸ்வரன் விரயத்தை கொடுத்துட்டார். அதனால குரு பாப்பார்ச்சி பாவம் ரொம்ப செலவு பண்ணிட்டா, நம்மளாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணுவார். ஏனென்றால் அது அவருக்கான இடம். மீனம் வந்து அவரோட வீடு. ஆனா இப்ப இதுல வந்து டீச்சர்ஸ்க்கு நன்மைகள் நடக்கும். பட் அவங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். மத குருமார்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும். அரசியல்வாதிகள் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீதிபதிகள் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அர்த்தாஷ்டம குரு, அஷ்டமத்தில் பாதி. அஷ்டம குரு வந்து எப்பயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவமானத்தையும் கொடுப்பார். அதனால அதுல பாதி அவமானமாவது வந்து சேரும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு தக்க நம்ம நடந்துக்கணும். இதுக்கு மேல நம்ம சொல்ல முடியாது. இவங்க அதுக்கு தக்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு டீச்சர் சும்மா ஒரு பையனை கையை ஓங்கி இருப்பாங்க, அவன் எங்கேயோ போய் விழுந்திருப்பான். ஆனா டீச்சர் அடிச்சு அடிபட்டுதுன்னு சொல்லிடுவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா எல்லா இடங்கள்லயும் உங்களோட ப்ரொஃபஷனல்ல இருந்து வீட்டுல இருந்து எல்லா இடத்துலயும் கவனத்தோட இருங்க. ஆனால் இந்த குருவானவர் உங்களுக்கு தொழிலை மேம்படுத்த போறார், தொழிலை பார்க்குறார். ஸோ தொழிலுக்கு செய்கிறவங்களுக்குலாம் இது வந்து நல்லதுதான். பட் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறவங்கலாம் கவனத்தோட இருக்கணும். காலேஜில் பேராசிரியராக இருந்தாலும் சரி அவங்களும் கவனத்தோட இருக்கணும். எட்ட பார்த்தாலுமே வம்பு வழக்கு ஸ்தானத்தை பார்த்தாலுமே திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது நடந்தாலுமே திடீர்னு ஏதாவது வம்பு வழக்கு தேடி வந்து வாசல்ல காலிங் பெல் அடிக்கும். அதனால கவனத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிடுவார். அப்படி விரயம் ஆனால் கூட அது சுப விரயமாக மாற்றுவார். ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறீங்க, இதெல்லாம் பண்ணுவார். ஏதோ ஒரு இடம் வாங்கி கொடுப்பார், வீடு வாங்கி தராரோ இல்லையோ இடத்த வாங்கி கொடுப்பார். 4ல் உட்காந்ததுனால போனா போதுன்னு ஒரு வீடு, பழைய வீடாவது ஒண்ணு வாங்கி தருவார். கண்டிப்பா ஏதோ ஒரு நன்மைகளை செய்வார். ஏன்னா என் வீட்டுக்கு நான் வந்து கெடுதல் பண்ண மாட்டேன். சரிங்களா? நான் வாடகை வீட்டுல இருந்தா கூட என் வீட்டுல நான் வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும், என் வீடு நல்லா இருக்கணும்னு தான் நான் யோசிப்பேன். அந்த மாதிரி குருவானவர் பகை வீட்டுல உட்கார்ந்தா கூட தன் வீட்டை நல்லபடியாக பார்த்துப்பார். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. வெறும் ஜென்ம சனீஸ்வரன், பட் அவருடைய பிரச்சனைகளையும் வந்துட்டு குரு வந்து சரி பண்ணிடுவார். இவங்களுக்கு என்ன பரிகாரம் சிறப்பாக இருக்கும்? மீனம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் ராசி, தாது மூலம் ஜீவன். சரிங்களா? இதுல ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா உபய ராசிகள் எல்லாமே ஜீவன் ராசியில வந்துடும். அப்ப இவங்களுக்கும் வந்துட்டு ஜீவ சமாதி வழிபாடு தான் நல்லது. இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இதுல முக்கியமா தனுசு மீனம் எப்பயுமே ஜீவ சமாதி வழிபாடு பண்றது நல்லது. இவங்க குடும்பத்துல கண்டிப்பா ஜீவ சமாதி வழிபாடு பண்ணவங்களும் இருப்பாங்க. இது போக இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகான்களை தேடி போய் தரிசனம் பண்ணணும். உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மகான்கள், காஞ்சிபுரம் சைட்ல இருக்கீங்கன்னா அதிஷ்டானம் போகலாம். இப்ப வேற ஏதாவது இந்த தருமபுர ஆதீனம் போயிட்டு நீங்க தரிசனம் பண்ணலாம். இந்த மாதிரி மகான்களை போய் தேடி தேடி போய் தரிசனம் பண்றது நல்லது. இது எல்லாவற்றையும் தாண்டி கண்டிப்பாக மீன ராசிக்காரர்கள் தென்குடி திட்டை இங்க போய் அவரை தரிசனம் பண்ணணும். அந்த குரு பகவான தரிசனம் பண்ணியே தீரணும். ஒரு தரமாவது போயிட்டு வாங்க. நம்ம பொதுவா குருஸ்தலங்கள்னு சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்தலங்கள் 5 ஸ்தலங்களை பத்தி மட்டும்தான் பேசுவோம். ஆனா இந்த 5 ஸ்தலத்துக்குமே ஒரு பவர் இருக்கு. அதனாலதான் வந்து அந்த 5 ஸ்தலங்களையும் நம்ம ரிப்பீட்டடா சொல்றோம். இல்லைங்க நாங்க தென்குடி திட்டையெல்லாம் போக முடியாது, எங்களுக்கு அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா ஒரு முறை ஒரு 3 நாள் டைம் எடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நவ கைலாயத்தையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். ஏன்னா நவ கைலாயமும் பாக்குறீங்க, நவ கிரகத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. இங்க சிவனே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். கண்டிப்பாக நவ கைலாய தரிசனம் பண்ணுங்க. வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை அடைவீர்கள். ஏன்னா மீனம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உயர்ந்த ராசி, உயர்ந்த பதவியில இருக்கக்கூடியவர்கள்லாம் மீனத்துல இருப்பாங்க. ஒரு பெரிய மத குருமார்கள் இருக்கட்டும், பெரிய பொலிட்டீஷியன்ஸ் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து மீன ராசியில தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையை நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் அடைவீர்கள்.
ஓகே மேம். ஸோ 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்க எந்த பரிகாரம் சரியாக செஞ்சால் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்த ஆதான் ஆன்மீகம் சேனலுக்கு என்னுடைய கனிவான நன்றிகள் பல.